சிபா ஒப்பந்தத்தில் மஹிந்தவுக்கு எதிரான நெருக்கடி அம்பலமாகிய இந்தியாவின் அதிரடி நகர்வு. பாதுகாக்கப்படும் இனப்படுகொலையாளிகள் கடுமையாக சாடிய ஸ்ரீதரன். பாடசாலைகளில் பாட நேரங்களில் ஏற்பட உள்ள மாற்றம். இந்தியாவின் நிகழ்ச்சி நிரலுக்கிணங்க செயல்பட்ட விடுதலை புலிகளின் அமைப்பு குற்றம் சாட்டும் தேரர். அரசுக்கு பெரும் சவாலான பாதாள உலகம் பொன்சேகா வெளியிட்ட அதிரடி தகவல். திருச்சி முகாமில் இலங்கை தமிழரின் உண்ணாவிரதம் ஸ்டாலினுக்கு அவசர வேண்டுகோள். இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த போது சிபா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு கடும் அழுத்தம் பிரயோகித்தார் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் 1987 ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனவுக்கு இந்தியா கடும் அழுத்தம் பிரயோகித்தது. இதன் விளைவாகவே இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. இதன் காரணமாக அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டம் கைச்சாத்திடப்பட்டது. 2008 ஆண்டு இந்தியாவின் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்த போது சிபா ஒப்பந்தத்தை கைச்சாத்திடுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுக்கு கடும் அழுத்தம் பிரயோகித்தார். அரசியல் தரப்பினர் மற்றும் சிவில் தரப்பினரின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை. அதேபோல இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகித்து இந்தியா வரலாற்று காலம் முதல் பல ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டுள்ளது. இந்திய பிரதமர் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது 7 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. இந்த ஒப்பந்தங்கள் இதுவரையில் நாடாளுமன்றத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட 7 ஒப்பந்தங்களால் இலங்கைக்கு ஏதேனும் பாதிப்பு இல்லையாயின் ஏனவற்றை ரகசியமாக பேண வேண்டும். மேலும் கைச்சாத்திட்ட ஒப்பந்தங்களை அரசாங்கம் உடன் வெளிப்படுத்த வேண்டும். இல்லையில் அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுவோம் எனவும் அவர் கூறியுள்ளார். இனப்படுகொலை மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட படையினர் மீது இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டியுள்ளார். கொட்டக்கலையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் உட்பட சில விடயங்களை தமிழர் தரப்புகள்தான் செய்தன என்பது போல் வெளியில் ஒரு மாயை காட்டப்படுகின்றது. இதற்கு பின்னால் இருந்து ஆட்சி அமைத்த கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் மஹிந்த குடும்பம் மீது இதுவரையில் எந்த பாய்ச்சல்களையும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை. இன அழிப்பு மற்றும் போர்க்குற்றங்களை செய்த இராணுவ தளபதிகள் மீதோ அல்லது அதனை மேற்கொண்ட அரசுகள் மீதோ எந்த விசாரணையும் மேற்கொள்ளப்படவில்லை. இந்த நிலையில் தமிழ் தரப்பை குற்றவாளியாக காண்பிக்கும் முயற்சி இடம்பெறுகின்றது. இது தொடர்பில் நாம் கூடுதல் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாதாள உலக நடவடிக்கைகளை தடுப்பதில் இந்த அரசாங்கத்தில் பாதுகாப்புத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் எதுவும் செய்யப்படவில்லை என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். எசில பௌர்ணமி போயாவை முன்னிட்டு கல்லணையில் இடம்பெற்ற கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், இந்த அரசாங்கத்தில் பாதுகாப்புத்துறைக்கு பொறுப்பான அமைச்சர் சில வேலைகளை செய்கின்றார். ஆனால் இதுவரை பாதாள உலகத்தின் செயற்பாடுகளை தடுக்க எதுவும் செய்யப்படவில்லை. இப்போதெல்லாம் கொலைகள் முக்கியமாக போதைப்பொருள் கடத்தல் மூலம் நடக்கின்றன. இதன்படி போதைப்பொருள் நம் சமூகத்திற்கு அவமானமாக மாறிவிட்டது. மேலும் எனக்கு பாதுகாப்பு செயலாளர் பதவி வழங்கப்பட்டாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அத்தோடு நடவடிக்கைகளை செயல்படுத்த அங்கு சரியான செயலாளர்கள் காணப்படவில்லை. அமைச்சகங்களில் தணிக்கை அதிகாரிகளாக செயலாளர்கள் உள்ளனர். இருப்பினும் நான் ஒரு ஃபீல்டு மார்ஷல் என்பதால் அரசாங்கத்தின் அமைப்பின்படி அமைச்சர்களுக்குள்ள பொறுப்பு எனக்கும் உள்ளது. முதலில் திருடர்கள் பிடிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் எதனையும் செய்ய முடியாது என்று அவர் மேலும் கூறியுள்ளார்.
பாடசாலைகளில் ஒரு பாடத்திற்காக ஒதுக்கப்படும் நேரம் 50 நிமிடங்களாக அதிகரிக்கப்படுவதோடு 8 காணப்பட்ட பாடத்திட்ட அமைப்பு 7 குறைக்கப்படும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவெல தெரிவித்துள்ளார். 2026 ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட உள்ள புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து தெளிவுபடுத்தும் கூட்டம் நேற்று அனுராதபுரத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர் 2026 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இந்த சீர்திருத்தங்களை ஆரம்பிக்க உள்ளோம். அதன் முதல் படியாக அனைத்து பாடசாலைகளிலும் தரம் 1 முதல் 6 வரையுள்ள வகுப்புகளில் நடைமுறைப்படுத்தப்படும். தரம் 1 முதல் 6ஆம் வகுப்பு வரைகளில் இந்த திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டாலும் நேரமாற்றம் மற்றும் பாடத்திட்ட முறைகள் குறைப்பு அனைத்து தரங்களுக்கும் பொருத்தமானதாகும். இது தொடர்பில் பாடசாலை நிர்வாகம் அறிந்திருக்க வேண்டும். எவ்வாறு காலத்தை ஒதுக்க வேண்டும் என்பது தொடர்பில் இந்த வருடமே நாம் 1,00,000 ஆசிரியர்களுக்கு பயிற்சி வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளோம் என்றார். இதில் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழில்நுட்ப கல்வி அமைச்சர் பிரதமர் ஹரணி அமரசூரியவும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகள் அமைப்பு இந்தியாவின் நிகழ்ச்சி நிரலுக்கிணங்கவே நாட்டை பிளவுபடுத்த போரிட்டது என்றும் இந்தியாவின் அந்த திட்டத்தில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவும் பேராசிரியர் இந்துராகாரே தம்ம ரத்னதேரர் தெரிவித்துள்ளார். கொக்காவில் சம்பவத்தின் 35வது ஆண்டு நினைவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் பேசிய தேரர், இந்தியாவிடம் நாம் செய்து கொண்ட ஒப்பந்தத்தை மீறினால் இந்தியா இலங்கைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கக்கூடும். அதேபோல் இந்தியா ஒப்பந்தத்தை மீறினால் எமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அயல் நாடுகள் எமக்கு சண்டித்தனம் காட்ட முடியாது. அவர்கள் உதவி செய்கின்றார்கள் என்றால் நாமும் ஏதாவது செய்கின்றோம். அயல் நாடுகள் எமது உறவினர்களா என்ற கேள்வி கணையில் பிக்கு இந்தியாவை கடுமையாக விமர்சித்துள்ளார். கௌதம புத்தரும் இந்தியாவை சேர்ந்தவரே, நாம் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் பௌத்த தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்றார். அவற்றுக்கு நாம் மதிப்பளிக்கின்றோம். ட்ரம்ப் வரி போல் மோடி வரியும் வரலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திருச்சி முகாமில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டம் நடாத்தும் இலங்கை தமிழர் நவநாதனின் உடல் நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாக உலக தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழநெடுமாறன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பில் தமிழக முதல்வர் தலையிட்டு நடவடிக்கை எடுக்குமாறு அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்துக்கு அகதியாக வந்த இலங்கை தமிழர் நவநாதனை எந்த காரணமும் கூறாமல் காவல்துறையினர் கைது செய்து திருச்சி சிறப்பு முகாமில் அடைத்துள்ளனர். இதற்கெதிராக திருச்சி சிறப்பு முகாமில் அவர் கடந்த 8 நாட்களாக காலவரையறையற்ற உண்ணாவிரதம் இருந்து வருகின்றார். இதனால் அவரது உடல்நிலை சீர்கேடு அடைந்துள்ளது. இந்த பிரச்சினையில் முதல்வர் ஸ்டாலின் தலையிட்டு நவநாதனை உடனடியாக விடுவித்து மருத்துவமனையில் அனுமதிக்க முன்வருமாறு வேண்டிக் கொள்கின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள விவகாரத்தில் ஜனாதிபதி நேரில் தலையிட்டு வெகு விரைவில் தீர்வை வழங்குவார் என்று தோட்ட உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். கொட்டகலையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது இவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர், மக்கள் வழங்கிய ஆணையின் பிரகாரம் மக்களுக்கு சேவை வழங்கும் நோக்கிலேயே உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைத்தோம். இதற்கு எவ்வித நிபந்தனையும் ஒன்றியே சில தரப்புகள் ஆதரவு அளித்தன. ஆட்சி அமைப்பதற்காக நாம் எந்த ஒரு டீலிலும் ஈடுபடவில்லை. எவ்வித ஒப்பந்தமும் கிடையாது. மக்கள் வழங்கிய ஆணையை மதித்தே செயல்பட்டு வருகின்றோம். மலையகத்தில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற மோசடிகள் தொடர்பில் நிச்சயம் விசாரணைகள் இடம்பெறும். எவரேனும் குற்றம் இழைத்திருந்தால் சட்டத்தின் பிரகாரம் நிச்சயம் தண்டனை வழங்கப்படும். எமது ஆட்சியில் குற்றவாளிகள் தப்ப முடியாது.